வணக்கம். வரலாறு என்பது வெற்றியாளர்களால் எழுதப்படுவது என்பார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களின் வரலாறு என்பது தங்களின் சொந்த மண்ணில் சிதறிய குருதியினாலும் தீராத கண்ணீரினாலும் எழுதப்பட்டது. அது வெறும் கதையல்ல, தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் வலி, இழப்பு மற்றும் நீதிக்கான இடைவிடாத போராட்டமாகும். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு வெறும் கடந்த கால பக்கங்கள் அல்ல, இன்றும் நம் நெஞ்சில் ரணமாக கிடக்கும், இப்போது மீண்டும் தோண்டப்படும் செம்மணி மனித புதைகுழி மற்றும் அதன் பின்னால் உள்ள ஈழத்தமிழர்களின் நீதிக்கான குரல். என்ன சுட்டாலும் பரவாயில்ல, என்ன யார் வந்து என்ன கொண்டு போனாலும் பரவாயில்ல, அங்க பிடிச்சவையா பிடிக்கும். அங்க உயிரோட பிடிச்சவங்களை எங்க, அந்த உயிரோட பிடிச்சவங்களை எங்க, அவங்களை தானே சொல்லுங்க, அவன் எங்கேன்னு சொல்லுங்க. என்னத்தான் கண்டவங்க. ஈழ மண்ணில் தமிழர்களின் வாழ்வு என்பது ஒரு தொடர் போர்க்களம். 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றது முதல் தமிழர்களின் மொழியுரிமை, கல்வியுரிமை, வாழ்வுரிமை என ஒவ்வொன்றும் திட்டமிட்டு பறிக்கப்பட்டன. தந்தை செல்வா தலைமையில் தமிழர்கள் முதலில் அறவழியில் போராடினார்கள். ஆனால் அகிம்சை போராட்டங்கள் வன்முறையால் நசுக்கப்பட்டன. வேறு வழியின்றி தங்களின் சுயமரியாதையையும் உயிரையும் காக்க தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். 1983 கருப்பு ஜூலை இனக்கலவரம், யாழ் நூலக எரிப்பு, முள்ளிவாய்க்கால் பேரவலம் என தமிழினம் சந்தித்த துயரங்கள் உலக வரலாற்றில் மிக கொடூரமானவை. யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலாக இருக்கும் செம்மணி பகுதி இன்று ஒரு வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது ஈழத் தமிழர்களின் மரண சாட்சியம். 1996 காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த போது நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்களும் யுவதிகளும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதிக்குள் ரகசியமாக புதைக்கப்பட்டனர். கிருஷாந்தி என்ற பள்ளி மாணவி இராணுவத்தினரால் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு இராணுவ சிப்பாய் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தார். செம்மணி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட தமிழர்களின் உடல்களை நாங்கள் புதைத்திருக்கின்றோம் என்று அவர் வெடிகுண்டை தூக்கி போட்டார். அதன் பின்னால் 1999 அங்கு சில அகழ்வாராய்ச்சிகள் நடந்தன. சில உடல்களும் மீட்கப்பட்டன. ஆனால் அரசியல் காரணங்களால் அந்த விசாரணை அப்படியே முடக்கப்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போதைய காலகட்டத்தில் செம்மணி பகுதியில் மீண்டும் மனித புதைகுழிகள் தொடர்பான ஆய்வுகளும் மனித எச்சங்களும் தோண்டப்பட்ட சூழலும் உருவாகி இருப்பது ஒட்டுமொத்த உலக தமிழர்களையும் முழுக்கியுள்ளது. ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த மண்ணில் புதைக்கப்பட்ட மனித எலும்புகள் தமிழின படுகொலையின் அழியாத சாட்சியங்களாக இப்போது மீண்டும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. காணாமலாக்கப்பட்ட தங்களின் பிள்ளைகள், கணவன்மார்கள் எங்கே என்று தேடி கண்ணீரோடு வீதியில் போராடும் தாய்மார்களுக்கு இப்போதும் இந்த அரசு முறையான நீதியை வழங்கவில்லை. இந்த புதைக்குழிகள் அவர்களின் ஏக்கத்தின் வலியின் உச்ச கட்டம். செம்மணி புதைக்குழி என்பது ஏதோ மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட எலும்புகள் மட்டுமல்ல, அவை சர்வதேச சமூகத்தின் மனசாட்சியை குத்தி காட்டும் கேள்விகள். போர் முடிந்துவிட்டதாக உலகம் நினைக்கலாம், ஆனால் பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. செம்மணி போன்ற மனித புதைகுழிகள் தோண்டப்படும் போதெல்லாம் தமிழர்களின் நீதிக்கான போராட்டமும் சர்வதேச விசாரணையின் அவசியமும் மீண்டும் மீண்டும் உறக்க பேசப்பட வேண்டும். நேற்றைய தினம் தோண்டப்பட்ட அந்த புதைக்குழியில் இருந்து வெளிவந்த சிறிய அளவிலான மண்டையோடுகளும் பிஞ்சு எலும்புகளும் அங்கே நடந்திருப்பது சாதாரண படுகொலை அல்ல, அது ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை என்பதை உலகிற்கு உறக்க சொல்லுகின்றது. என் பிள்ளைகள் எங்காவது ஒரு முகாமில் உயிரோடு இருப்பான், என்றாவது ஒரு நாள் ஓடி வந்து அம்மா என்று அழைப்பான் என்று 30 ஆண்டுகளாக கண்ணீரோடு காத்திருக்கும் ஈழத் தாய்மார்களின் நெஞ்சில் இந்த செய்தி பேரடியாக இறங்கியுள்ளது.
நேற்று மீட்கப்பட்ட அந்த எண்புக்கூடுகள் எந்த தாயின் ஈன்ற வயிற்றை கருக செய்ததோ? ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சிறுவர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டார்கள்? அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள்? ஒரு குழந்தையை கொன்று குழி தோண்டி புதைக்க எப்படி ஒரு நாட்டின் ராணுவத்திற்கு மனசு வந்தது? உலக நாடுகள் பலவும் மனித உரிமை பேசுகின்றன. ஆனால் ஈழத்தில் பிஞ்சு குழந்தைகள் புதைக்கப்பட்ட போது இந்த உலகம் எங்கே போயிருந்தது? நேற்றைய தினம் செம்மணியில் வெளிவந்த அந்த சிறுவர்களின் எலும்புகள் சர்வதேச சமூகத்தின் மௌனத்தை பார்த்து பற்களை கடித்து கேள்வி கேட்பது போல் இருக்கின்றது. செம்மணி மண் இப்போது வெறும் வரலாற்று பக்கம் அல்ல, அது ஈழ தமிழர்களின் குருதி உறைந்த மரண சாட்சியம். நேற்றைய தினம் வெளிவந்த சிறுவர்களின் எண்புக்கூடுகள் இந்த விவகாரத்தை நாம் சாதாரணமாக கடந்து போக கூடாது என்பதை உணர்த்துகின்றன. இனிமேலும் நாம் அமைதியாக இருக்க முடியாது. உள்நாட்டு விசாரணைகள் என்ற பெயரில் காலம் கடத்துவதை நிறுத்திவிட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையில் சர்வதேச தடயவியல் நிபுணர்களை கொண்டு இந்த செம்மணி புதைகுழி முழுமையாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டும். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிஞ்சுகளின் எலும்புகள் பேசத் தொடங்கிவிட்டன. இனி உலகத்தின் எந்த சக்தியாலும் இந்த உண்மையை மூடி மறைக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு, அவர்களின் தாய்மார்களுக்கு, ஒட்டுமொத்த ஈழ தமிழினத்திற்கும் நீதி கிடைக்கும் வரை நம் குரல் ஓயாது. நன்றி, வணக்கம்.